Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. சுமார் 50 ஆண்டுகள் மின் உற்பத்தியில் நிலைத்து நின்ற குளிர்சாதன கோபுரங்கள் இப்போது குண்டு வைத்து தகர்க்கப்பட்ட காட்சிகள். பல வருடங்களாக செயல்பட்டு 2022இல் மூடப்பட்ட அனல் மின் நிலையம். குளிர்சாதன கோபுரங்களை இடிக்க ஒப்பந்தம் போடப்பட்ட மும்பையை சேர்ந்த தனியார் நிறுவனம். தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோலாகட் அனல் மின் நிலையம் KTPS தொழிற்சாலையில 1965 இருந்து 1978க்கு இடையில ஜப்பான் தொழில்நுட்பத்தோட 680 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யற அளவுக்கு 8 குளிரூட்டும் கோபுரங்களோட கட்டப்பட்டுச்சாமா. இந்த கோபுரங்கள் சுமார் 50 ஆண்டுகளா மின் உற்பத்தி சேவையில இருந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2022ஆம் ஆண்டு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய உத்தரவின்படி இந்த அனல் மின் நிலையம் மூடப்பட்டுச்சாம். மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டாலும் குளிரூட்டக்கூடிய கோபுரங்கள் அப்படியே இருந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்கு மின்சாரம் விநியோகம் செய்யறதுல KTPS மிகவும் முக்கியத்துவமானதாமா. இந்த நிலையில பால்வஞ்சா ஊர்ல எங்க இருந்து பார்த்தாலுமே இந்த 8 குளிரூட்டும் கோபுரங்களை பார்க்க முடியுமாமா. இதை இடிக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில டெண்டர் மூலமா மும்பையை சேர்ந்த தனியார் நிறுவனத்தோட ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து கோபுரத்தை இடிக்கிற பணியை முடிக்க அதை சுத்தியும் வெடிகள் வைக்கப்பட்டுச்சாமா. பக்கவாட்டுல அதை விழாம பாத்துக்கிறதுக்காக இன்க்ளூஷன் முறையில இடிச்சு விழற வகையில ஏற்பாடு செய்யப்பட்டுச்சா. இதுக்காக டெல்லியில இருக்க HR கமர்ஷியல் நிறுவனம் சமீபத்துல நொய்டா ரெட்டை கோபுரத்தை இடிச்ச அதே டெக்னீஷியன்களை வச்சு இந்த கோபுரங்களை இடிக்கிறதுக்கு முன்னாடி ஆலையிலிருந்து எல்லா மின் இணைப்புகளுமே நிறுத்தப்பட்டுச்சாமா. அதை தொடர்ந்து A நிலையத்துல முதல்ல 4 கோபுரங்கள் இடிக்கப்பட்டுச்சான். அதுக்கப்புறம் B, அதுக்கப்புறமா C நிலையங்கள்ல இருந்து மீதம் இருக்கக்கூடிய 4 கோபுரங்களை இடிச்சு தரைமட்டமாக்குனாங்களாம். இத்தனை ஆண்டுகளா பல்வஞ்சா கிராமத்துல காட்சி அளிச்சுட்டு வந்த கோபுரங்கள் இப்போ காணாம போனது அங்க இருக்கிற பலரையுமே வியப்புல ஆழ்த்தி இருக்கு. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.